சூப்பராக இருக்கு. இது அந்த பேய் சம்மந்தப்பட்ட சொல்லியிருக்காங்க. ஹாரர், த்ரில்லர், சஸ்பென்ஸ் நல்லா இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் நல்லா இருக்கு. கேமராமேன் நல்லா பண்ணியிருக்காங்க. கேமியோ நல்லா இருக்கு. தாராளமாக பார்க்கலாம். எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. கேமியோ ரோல் சோனியா அகர்வால் அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பர். அமுதவனன் டார்ஜெயின் நல்ல ஒரு அதாவது ஒரு பேய் காமெடி, அது இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு என்ன மாதிரி கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எனக்கு படம் ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. ஆஃப்டர் லாங் டைம் நல்ல ஒரு அதாவது ஒரு பேய் கதை நம்ம பார்த்து வெளியே வந்தால் எப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு நிமிஷமும் அடுத்து என்னென்ன பண்ண போகிறாங்க, என்னென்ன மாதிரி கொடுக்க போகிறாங்க, எப்படி அந்த ஸ்டோரி கொண்டு போகுது, எப்படி இந்த ஸ்டோரி மூவ் ஆகுது, அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் முக்கியமாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். ஓவராலாக படம் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு இப்போ உள்ள ஒரு கரண்ட் பேயை வச்சு பேயால் எப்படி வந்து மனுஷங்க வந்து கஷ்டப்படுறாங்க, அண்ட் அந்த பழைய காலத்து அந்த சாமுந்திரிகள்லாம் அதெல்லாம் வச்சு எப்படி கொண்டு போகிறாங்க. முக்கியமாக மியூசிக் நல்லா இருந்துச்சு. டைரக்ஷன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக புதுமுகங்கள் நிறைய இருந்தாங்க. நிறைய புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து ரொம்ப எதிர்பார்ப்பு இல்லாமல் ரொம்ப ப்ராக்டிக்கலாக அந்த படத்தை கொண்டு போயிருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆர்ட் ஒர்க் நிறைய நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் முக்கியமாக அந்த அந்த பாட்டு மியூசிக் எல்லாமே பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஹீரோயின் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நிறைய அமுதவானன் பண்ணியிருந்தாங்க. நிறைய அந்த காமெடி கேரக்டர்ஸ் ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் நல்லா கொண்டு போயிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஓவராலாக ஒரு பேக்கேஜாக பார்க்கும்போது நல்ல ஒரு காமெடி கலந்த ஒரு நல்ல ஒரு ஹாரர் மூவியாக நம்ம கொண்டு போயிருக்காங்க. இந்த ஒரு ஃப்ரைடே படம் நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட கொஞ்சம் கஷ்டம் தான். நல்லா பயமாக இருந்துச்சு. கொஞ்சம் ஹாரர் ஃபிலிம் நல்லா இருந்துச்சு படம். கடைசியாக வந்து அந்த சாத்தனோட விஎஃப்எக்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஒர்க் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு ஆரம்பத்துலேருந்து ஸ்டார்டிங் வரைக்கும் அந்த ஆர்ஆர் மியூசிக் எல்லாமே ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு பதட்டத்தை குத்துக்கிட்டே இருக்கும். ஒரு மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுள்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் சூப்பராக ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருந்தேன். ரொம்ப படம் ரொம்ப கதை நல்ல கதை நல்லா சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஒரு த்ரில்லிங் இருந்துக்கிட்டே நல்லா இருக்கும். கொஞ்சம் லைட்டாக பயந்துட்டான். பயப்படுறாங்களா? சவுண்ட்ல நான் கத்துற சவுண்டை விட பின்னாடி கொஞ்சம் கத்துற சவுண்டும் கேட்டுச்சு. ஸோ அந்த பயம் இருந்துச்சு. அந்த த்ரில் இருக்கு. த்ரில்லர் மூவி தானே, ஸோ அந்த ஃபீல் இருக்கு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதை டேரக்டர் சார் கிட்ட தான் கேட்கணும், அது என்னன்னு தெரியல. பட் லீட் கொடுத்துருக்காங்க. ஸோ அகைன் கம்பேக் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல. டேரக்டர் சார் ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். பட் எனக்கு பயமாக இருந்துச்சு. ஸோ அவங்க தான் சொல்கிறேன். நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இல்லை சொல்லியிருக்காங்க. பார்ட் 2 வந்தால் தெரியும். பார்க்கலாம். அந்த வரலாம் பார்க்கலாம். எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. கேமரா எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்டிங் நல்லா தான் இருந்துச்சு. பிரச்சனை இல்லை. எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. வில்லன் ரோல் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹீரோ நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபேமிலியோட தாராளமாக வரலாம். உங்கள் ஃபேமிலியோட தாராளமாக வந்து பார்க்கக்கூடிய படம். ஓகே, நல்லா இருக்கு. நல்லா பார்க்கலாம். ஓரளவுக்கு பார்க்கலாம். மியூசிக் நல்லா இருக்குது. எல்லோரும் நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாருமே ஹீரோ நல்லா பண்ணியிருக்காங்க. பட் வந்து பழைய மாதிரி இருக்கிறதுனால வந்து பழைய படத்தில் எப்படி இந்த பழி கொடுத்தால் வந்து நல்லா இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இப்போ இல்லை. அந்த மாதிரி பழி கொடுக்குறதெல்லாம் இல்லை. ஒரு மூட நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் படத்தில் அதை வச்சுருக்காங்க. நல்லா தான் இருக்குது. பார்க்கலாம்.